கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய மகா பெரிதான கிருபையினால நம்ம இதுவரைக்கும் ஆதியாகமம் புத்தகத்துல 28 அதிகாரங்கள் நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம போறதுக்கு முன்னாடி செப்டம்பர் 12ஆம் தேதி நம்ம குரூப்ல நம்ம ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனா அதுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கவே இல்லை. அதோட ஆன்சர் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் சாப்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கொஸ்டின் என்னன்னா, ஈசாக்கோட ஃபேமிலியில ஏசா, யாக்கோபு, ரெபேக்கா, ஈசாக்கு எல்லாருமே தந்திரமா அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். அப்படி தந்திரமா இருக்கிறது, கன்னிங்கா இருக்கிறது தப்பு அப்படின்னா எதுக்காக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு சொல்லி, இதுதான் நமக்கு கொஸ்டின் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்கள். அது சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல சர்ப்பத்தை போல கன்னிங்கா இருங்க அப்படி சொல்லி கன்னிங் அப்படிங்கிற வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, நம்முடைய கேள்விக்கு நம்ம பதில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அது தெரிஞ்சாதான் நமக்கு சரியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கணும். வாசிச்சாதான் நமக்கு புரியும். பார்த்துக்கோங்க. அதுல இயேசு கிறிஸ்து தன்னோட 12 சீடர்களையும் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடம் நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக அனுப்புறாரு. அப்படி அனுப்பும் போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்றாரு. அற்புதங்கள் செய்யக்கூடிய வல்லமையெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. ஆனா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அந்த சீஷர்களை என்கரேஜ் பண்ற மாதிரி இல்லை. அதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் 16வது வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புறாரு. இதோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால இந்த வசனத்தை சரியா புரிஞ்சுக்க முடியும். வசனம் 16, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த வசனத்துல ஓநாய் யாரு, ஆடுகள் யாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். வசனம் 6, 7 நான் வாசிக்கிறேன். காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு நீங்க போங்க. போகையில பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு சொல்லி நீங்க பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு போய் நற்செய்தி அறிவிக்க சொல்றாரு? காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு போய் நீங்க நற்செய்தி அறிவிங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு 16வது வசனத்துல சொல்றாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாயும் புறாவை போல கபடற்றவர்களாய் இருங்கள்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஓநாயின்னு சொல்லி இஸ்ரவேல் வீட்டார சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அப்படின்னு சொல்லி கள்ள தீர்க்கதரிசிகளை இயேசு கிறிஸ்து ஓநாய் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு சுவிசேஷம் 7:15 சொல்றாரு. அப்படின்னா ஓநாய் யாரு? கள்ள தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேல் வீட்டாரும் தான் ஓநாய்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சரி, சீடர்களை இயேசு கிறிஸ்து ஆடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. செம்மறி ஆடுகள் வீட்டு விலங்குகள்ல, வீட்டுல வளர்க்கப்படுகிற வீட்டு விலங்குகள்ல ஒண்ணு. எல்லா வீட்டு விலங்குகளை காட்டிலும் இந்த செம்மறி ஆடுகள் அதிகமா டிபெண்டா, ஹெல்ப்லெஸ்ஸா, ஸ்டூப்பிடா காணப்படும். சாதாரணமா தீங்கு விளைவிக்காத சாதாரண விஷயங்களை கூட ஆபத்தானது அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயப்படும். உண்மையாகவே அப்படி ஆபத்து வருது அப்படின்னா தங்களை பாதுகாத்துக்கொள்ள, தற்காத்து கொள்ள இதுக்கு தெரியாது. அதுக்காக எந்த முயற்சியும் செய்யாம தப்பிக்கிறதுக்கு ஓடதான் செய்யுமே தவிர வேற ஒண்ணுமே செய்யாது. அப்படியே ஓடுனாலும் இதால ரொம்ப ஃபாஸ்டா, வேகமா, சிறப்பாலாம் இதால ஓட முடியாது. பிலிப் ஹெல்லர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பல வருடங்களா அவரு மேய்ப்பனா வேலை பார்த்தவர். தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஆடுகளை பத்தி சில காரியங்களை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம்.
செம்மறி ஆடுகள் வந்து சாப்பிடுறதுக்கு தாவரங்களை தேர்ந்தெடுப்பதுல கூட ரொம்ப கண்மூடித்தனமா தான் இருக்கும். எந்த தாவரங்களை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் அதுக்கு தெரியவே தெரியாது. அதனால விஷ செடிகளை அது சாப்பிடாதபடிக்கு அவற்றை நம்ம கவனமா பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். தட்ப வெப்பநிலை மாறும்போது அவைகள் பாதிக்கப்படும். சீக்கிரத்துல நோய் தொற்றுகள் வந்து தாக்கும், அதனால பாதிக்கப்படும். அதனால அடிக்கடி ஒவ்வொரு ஆட்டையும் நம்ம வந்து தனித்தனியா ஏதாவது வெட்டுக்காயங்கள், சிராய்ப்புகள், தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகள், ஒட்டுண்ணிகள் அப்படி போன்ற ஆபத்தான அறிகுறிகள் காணப்படுதா அப்படின்னு சொல்லி அடிக்கடி தனித்தனியா நம்ம வந்து அதை சோதிக்கணும். ஈக்கள் இல்லாட்டி இந்த வண்டுகள் வந்து ஆடுகளுடைய கண்களையும் காதுகளையும் சுற்றி சத்தம் விட்டுட்டு சுத்திட்டே இருக்கும். அப்போ அந்த ஆடுகளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அப்போ அந்த ஈக்களை வண்டுகளை விரட்டுறதுக்கு அதுக்கு கை கிடையாதுல்ல, அது என்ன பண்ணும்னா பாறைகள்ல மரத்துல போய் தங்களுடைய தலைய வந்து அடிச்சு அடிச்சு அது கடைசியில செத்தும் போயிடுமா. சில நேரங்கள்ல வந்து இந்த ஈக்கள் வந்து இந்த வண்டுகள் வந்து ஆடுகளுடைய கண்கள்ல முட்டையிட்டு வச்சிரும். அதனால வந்து நிரந்தரமா வந்து அந்த ஆடுகளுக்கு கண்ணு தெரியாம போயிருமா. உண்மையான இல்லாட்டி கற்பனையான செய்யப்பட்ட ஒரு ஆபத்தாவே இருந்தாலும் அதுல தப்பிக்க முயற்சி பண்ணும்போது இந்த செம்மறி ஆடுகள் வந்து சில நேரத்துல வந்து என்ன செய்யுது அப்படிங்கறது, என்ன செய்யணும் அப்படிங்கறது தெரியாம பேனு பயத்துல முழிச்சிட்டு இருக்குமா. ஆனா ஆடுகளுடைய மிகப்பெரிய எதிரி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஓநாய்கள் தான். பாலஸ்தீனா தேசத்துல மட்டும் கிடையாது, உலகத்தோட எல்லா பகுதிகளிலுமே வந்து ஆடுகளுக்கு வந்து ஓநாய்கள் வந்து எதிரி தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து ஆடுகள் ஓநாய்கள் அப்படிங்கறத வந்து பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து சொல்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள் எல்லாருமே பாலஸ்தீனா மக்கள் தான். அந்த பாலஸ்தீனா மக்களுக்கு வந்து இந்த ஆடுகள் ஓநாய்கள் அப்படிங்கிற இதை வச்சு எடுத்துக்காட்டுகளை வச்சு சொல்லும் போது அவங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓநாய்களோட இருந்து வரக்கூடிய ஆபத்தையும் அதுமே ஆடுகளுடைய குணாதிசயத்தை வச்சும் இவங்களால வந்து ஈஸியா வந்து அந்த இதை புரிஞ்சுக்க முடியும், ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத. ஒரு மேய்ப்பனுடைய பணி என்னது, தன்னுடைய ஆடுகளை வந்து உயிரோட காப்பாற்றணும், எதிரிக்கிட்ட இருந்து காப்பாத்துற. அது எவ்வளோ கஷ்டம், அந்த ஓநாய்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத வந்து இந்த சீஷர்களால வந்து ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஓநாய் ஆடு அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து சொல்றாரு. பெரும்பாலான மேய்ப்பர்களுக்கு வந்து அந்த காலத்துல வந்து சொந்தமான மந்தை இல்லவே இல்லை. அதுக்கு சில ஓனர்ஸ் இருந்தாங்க. அவங்க கிட்ட இந்த மேய்ப்பர்கள் வந்து அதை குத்தகைக்கு எடுத்து, அந்த மந்தைகளை குத்தகைக்கு எடுத்து இவங்க வந்து அதை மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த ஒரு ஆடு அதுல திடீர்னு செத்து போயிடுச்சு, இல்லாட்டி ஏதாவது காட்டு மிருகங்கள் வந்து அதை கடிச்சு கொதறிட்டு சம்திங் ஏதாவது அடிச்சிட்டு அப்படின்னா இதை வந்து ஓனர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணோம்னா அந்த செத்து போன இல்லாட்டி அடிபட்ட அந்த ஆட்டோட ஒரு சரீரத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்துட்டு போய், அதுதான் சாட்சி, அதை எடுத்துட்டு போய் அந்த ஓனர் கிட்ட காட்டி அதை நிரூபிக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து சீடர்களை ஆடுகளை போல நான் உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆடுகளை போல, ஆடுகள்னு சொல்லி ஆடுகளுக்குள்ள குணாதிசயம், ஆடு போல நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆடுகளுக்கான பொதுவான எதிரி அப்படின்னா ஓநாய் தான். பொதுவா அந்த ஓநாய் என்ன செய்யும், மந்தைக்குள்ள வந்து ஆடுகளை வந்து வேட்டையாடும். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல என்ன சொல்றாரு, ஆடுகளான உங்களை நான் ஓநாய்களுக்குள்ள, அதாவது எதிரியோட ஓன் டெரிட்டரிக்குள்ள நான் உங்களை வந்து எதிரியோட இடத்துக்குள்ள நான் உங்களை அனுப்புறேன் அப்படின்னு. ஆடுகளுடைய மந்தைக்குள்ள, ஆடுகளோட இடத்துல வந்துதான் அதனுடைய எதிரி ஓநாய் வந்து வேட்டையாடும். ஆனா இங்க ஜஸ்ட் ஆப்போசிட்டா கர்த்தர் சொல்றாரு, ஆனா உன்னோட எதிரியான ஓநாயோட டெரிட்டரிக்குள்ள நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓநாய்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் வீட்டாரையும் கள்ள போதகர்களையும் தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 12 சீடர்களையும் ஓநாய்களான இஸ்ரவேல் வீட்டார்கிட்டையும் கள்ள போதகர்கள்கிட்டையும் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஏசாமி சொல்றாங்க. அதனால ஆடுகளான சீடர்கள் வந்து என்ன செய்யணும்னா சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா, புத்திசாலிகளா வந்து காணப்படணும், ஞானவான்களா காணப்படணும். அதே நேரத்துல புறாவை போல அவங்க கபடற்றவங்களாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதாவது ஆபத்துக்களை
பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு அந்த பாம்பை மாதிரி அந்த ஞானம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இல்லாட்டி ஓநாய்கள் வந்து ஆடுகளை வந்து கடிச்சு கொதறிடும். எகிப்தியர்களுடைய சித்திர எழுத்துக்கள் அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த எகிப்தியர்களுடைய சித்திர எழுத்துக்கள்ல மற்றும் பல பண்டைய கதைகள்ல வந்து சர்ப்பம் ஞானத்துக்கு அடையாளமா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவைகள் ரொம்ப புத்திசாலித்தனமானது, தந்திரமானது, ரொம்ப எச்சரிக்கையாக காஷியஸா வந்து எப்பவுமே காணப்படும். அதே நேரத்துல பரிசுத்தத்துல வந்து நம்ம புறாக்களை போல கபடற்றவங்களா வந்து காணப்படணும். இன்னசென்ட் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் கலப்படமற்ற தூய்மை அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம் இன்னசென்ட்டுக்கு. இந்த வார்த்தை வந்து புதிய ஏற்பாட்டுல இன்னும் வேற 2 இடத்துல வருது. ரோமர் 16:19, பிலிப்பியர் 2:15 வந்து இந்த கிரேக்க வார்த்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த குணாதிசயங்கள்ல வந்து தேவ பிள்ளைகளான நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசாமி விரும்புறாங்க. அதான் இப்போது யாரு 12 சீடர்கள் இல்ல, இப்போ நம்ம தான் பைபிள் வாசிக்கிறோம். அதனால இப்ப யாரு சீஷர்கள் யாரு இயேசுக்குன்னா நம்ம தான் ஆண்டவருடைய சீடர்கள். நம்ம கிட்ட தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க வந்து சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடச்சவங்களா இருங்கன்னு சொல்லி ஏசப்பா இப்போ நம்ம கிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சீஷர்களான நம்ம கிட்ட சொல்றாரு. எப்படி ஆடுகள் மீது ஓநாய்கள் பாய்ந்து துன்பப்படுத்துறது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கோ, அதே போல இன்னைக்கு உலகமும் திருச்சபைய வந்து தொடர்ந்து துன்பப்படுத்தி கொண்டுதான் இருக்குது. மந்தைக்குள்ள ஓநாய்கள் வர்றது, ஆடுகளை தாக்குறது அது இயற்கை. ஆனா இங்கு ஆடுகள் வந்து தானாக முன்னாடி வந்து ஓநாய்களுடைய சொந்த கொகைக்குள்ள வழக்கத்துக்கு மாறா நுழையிறது வந்து ரொம்ப வித்தியாசமா காணப்படுது, இயற்கைக்கு அப்பாற்பட்டதா காணப்படுகிறது. ஒரு சாதாரண மேய்ப்பன் வந்து தன்னுடைய ஆடுகளை அத்தகைய இடங்களுக்கு அனுப்பவே மாட்டான். ஏன்னா கண்டிப்பா உனக்கு தெரியும், ஓநாயோட இடத்துக்குள்ள அனுப்புனா அது ஓநாய் என்ன பண்ண ஆடுகளை அடிச்சு கொண்டுரும், நம்ம ஆடு நம்ம நஷ்டப்பட்டு போவோம் அப்படிங்கறது மேய்ப்பனுக்கு தெரியும். மேய்ப்பன் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டானா விரும்பி வந்து அந்த ஓநாயோட எதிரியோட இடத்துக்குள்ள அனுப்ப மாட்டான். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து, நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து வந்து அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்றாருன்னா, ஓநாய்கள் எதிரியோட இடத்துக்குள்ளேயே கர்த்தர் தேவனை எதிர்க்கிற உலகத்துக்கு மத்தியில வந்து ஆண்டு வந்து தேவ பக்தியற்ற இந்த உலகத்துக்கு மத்தியில ஆண்டோட பிள்ளைங்களை அனுப்பி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அந்த இடத்துலதான் நம்ம வந்து ஆண்டருக்காக சிறப்பான ஒரு ஊழியம் வந்து நம்மளால வந்து செய்ய முடியும். அது சிறப்பா நம்ம ஆண்டவரை சேவிக்க முடியும். அதுதான் ஒரு சிறந்த சேவையா வந்து காணப்படுகிறது. இன்னைக்கு சபைகள்ல வந்து பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் அப்படிங்கிற பிரசங்கங்கள் வந்து ரொம்ப குறைவுதான். ஜீவனுக்கு செல்லும் பாதை வந்து குறுகியதா தான் இருக்கும். இயேசும் தன்னை பின்பற்றி வருங்கிறவங்க கிட்ட தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் வாருங்கள் அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு. அது தன்னுடைய சொந்த வாயினாலே சொல்றாரு. ஆண்டு வந்து இதையெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில எனக்காக என் பாவத்துக்காக மறிச்சிட்டாரு. அதனால இனி வந்து எனக்கு வந்து வியாதி இல்ல, எனக்கு ஹெல்த் தான், வெல்த் தான், மெட்டீரியல் சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாத செய்திகள் தான் அதிகம் இன்னைக்கு பேசப்படுகிறது. பவுல் சொல்றாரு, நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இன்னைக்கு ஆசீர்வாதங்களை குறிச்சேதான் மேன்மை பாராட்டப்படுகிறது. இந்த மாதிரி பிரசங்கங்கள் தான் ஆடுகளை பட்சிக்க வருகிற ஓநாய்கள் நான் நினைக்கிறேன். நித்தியத்துக்கென்று வாழ ஊக்குவிக்காம இப்பூமிக்கென்று வாழ ஊக்கம் அளிப்பது ஆடுகளை கடித்து கொதறி அவங்களுடைய வாழ்க்கையை அழிப்பதுக்கு வந்து சமம். அதனால இப்படியாப்பட்ட காரியங்களுக்கு, இப்படியாப்பட்ட கள்ள உபதேசங்களுக்கு நம்ம வந்து விலகி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஞானியா இருந்தாதான், புத்திசாலிகளா ஞானவான்களா இருந்தாதான் நம்மளால வந்து அந்த கள்ள உபதேசங்களை வந்து பகுத்தறிய முடியும். இல்லாட்டி நமக்கு பகுத்தறிய தெரியாது, நமக்கு வந்து நம்ம ஈஸியா விழுந்து போயிடுவோம் நம்ம வந்து. அதனால நமக்கு வந்து நம்ம பகுத்தறிய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம ஞானிகளா வந்து காணப்படணும், புத்திசாலிகளா வந்து காணப்படணும். அதனால நம்ம வந்து அதே நேரத்துல லூக்கா சுவிசேஷம் 16 அதிகாரம் 8வது வசனத்துல
ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில அதிக புத்திமான்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதாவது ஏசப்பாவோட பிள்ளைங்களை காட்டிலும் இந்த உலகத்தோட பிள்ளைங்க வந்து அதி புத்திசாலிகளா காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு தடவை இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பரிசேயர்கள் வந்து அவரை பேச்சுல மடக்கணும், அவரை எப்படியாவது மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி நோக்கத்துல வந்து ஒரு நாணயத்தை கொடுத்து நாங்கள் ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமோ அல்லவோ அதை எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. மத்தேயு 22 அதிகாரம் 17வது வசனத்துல. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு, ஒரு நாணயத்தை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி இதுல வந்து யாருடைய முத்திரை இருக்குது, யாருடைய சிம்பிள் இருக்கு அப்படி சொல்லி எல்லாம் கேட்பாரு. கேட்டுட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிருவாரு. சீசரையோ ராயனையோ அல்லது ரோமானிய அரசாங்கத்தையோ அவர் இழிவுபடுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் சொல்லாம வெறுமனே அவர் சொல்ல 21வது வசனத்துல ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. வச்சுக்கோங்க, தேவையில்லாம குற்றம் சாட்டப்படாதபடிக்கு, கோபத்தை தூண்டுறபடி, இல்ல பிரச்சனையை உண்டு பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டுனா அவர் எந்த வார்த்தையுமே பேசல. பார்த்துக்கோங்க. ஆனா பேசாம அழகா வந்து என்ன பிரச்சனையில இருந்து அழகா அவர் வந்து வெளியே போயிருவாரு, போயிருவாரு ஆண்டு வந்து. இதே மாதிரிதான் நம்ம நற்செய்தி அறிவிக்கும் போதும் நமக்கும் உபத்திரவங்கள்லாம் வரலாம். அப்படி வரும்போது நம்மளும் இதே மாதிரி ஞானமா பேச நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது இதனுடைய அடிப்படை கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குரிய தகுந்த மரியாதையுடன், அதாவது நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த டிக்னிட்டியோட சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியான வார்த்தைகளை சொல்றதுக்கு நமக்கு தெரியணும், கண்டிப்பா தெரியணும். அதுதான் இந்த வார்த்தையோட அர்த்தம். பாம்பை போல வினா உள்ளவர்களா இருங்கள் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. அந்த டிக்னிட்டியோட சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியான வார்த்தைகளை வந்து நமக்கு பேச தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாம்பை போல வினா உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு. அதனோட அர்த்தம் அதுதான். நம்ம அது விட்டுட்டு மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக, மற்றவங்களுடைய வாழ்க்கையை கவிழ்க்கிறதுக்காக நம்ம வந்து தந்திரமா செயல்படுவோம். அதிபுத்திசாலிகளாக வந்து செயல்பட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம கெடுப்போம் அப்படின்னா அது தப்பு. அந்த கன்னிங்னஸ் வந்து தப்பு. ஆனா நமக்கு வரக்கூடிய இந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம ஞானமா பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக, தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்காதபடிக்கு அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து ஞானமா நியாயமா நடக்கிறது தப்பு கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுக்கப்பட்ட கேள்வியோட பதில். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். கர்த்தர் உங்களுக்கு அது பிரயோஜனமாய் ஆண்டு மாற்றி தருவாரு அப்படி சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நன்றி.